ரவி, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? நிஷா, உனக்கு நிச்சயமா தெரியுமா காயத்ரி இங்க வருவாளா? ஆஃப் கோர்ஸ் வருவா ரவி. நீ தான் அவ மெசேஜ் படிச்சல, அப்புறம் என்ன? இல்ல, கடைசி நேரத்துல போக வேண்டாம் மனசை மாத்திட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு. யார் வராங்களோ வரலையோ நிச்சயமா அவ இங்க வரணும். வராம போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போடும் நிஷா. ரவி, ஜஸ்ட் chill. இங்க பாரு, காயத்ரி இன்னொரு மெசேஜ் பண்ணிருக்கா. ஷீ இஸ் ஆன் தி வே. ஜஸ்ட் 15 minutes, ஓகே? இது ஓகே, ஆனா சிவாக்கு முன்னாடி அவ இங்க வரணுமே. டோன்ட் வெரி ரவி, என்னோட பிளான் என்னைக்குமே சொதப்பாது. நிஷா, நீ போட்ட பிளான் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு வை. ஆயிடுச்சுனா அப்புறம் அந்த சிவா போடுற வேஷத்தை எல்லாரும் முன்னாடி கலைச்சிடலாம். இந்த சிவாயே இன்னும் வரவே இல்லை. என்ன நிஷா ரவி எதுக்கு வெளியில போறாங்க? என்னை கைவிட்டுறாதீங்க கடவுளே. இந்த சிவாவோட சுயரூபத்தை யாருக்கும் காட்ட முடியாம போச்சுன்னு அதோட என் முகத்தில என்ன முழிக்க முடியாம போயிடும். ரவி, ஏன் இப்படி தப்பா யோசிக்கிற? எல்லாம் பெரிய வாளுதான். நம்ம ஷாலினியோட எவ்வளவு பெரிய பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு பாத்தியா? நான் ஷாலினி எவன்கிட்ட தள்ளி விட்டுருக்கேன்னு பாரு. இது ஷாலினியோட வாழ்க்கை பிரச்சனை நிஷா. ஒருவேளை ஷாலினிக்கு ஏதாவது ஒன்று தப்பா நடந்தது அப்புறம் நானே என்ன மன்னிக்க மாட்டேன். ப்ளீஸ் ரவி, அப்படி எல்லாம் சொல்லாத. நீ ஷாலினி உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறல, அப்படின்னா என்னையும் நீ ஃப்ரெண்டா ஏத்துக்கோ. ட்ரஸ்ட் மீ, நான் சொல்றல சரியாயிடும். சிவா வந்துட்டானா? ரவி, ரவி வா. சிவா வந்துட்டான். அந்த காயத்ரி இன்னும் வரவே இல்லையே. ரவி, நீ சிவா கண்ணுல பற்ற கூடாது, இல்லனா அவனுக்கு உன் மேல சந்தேகம் வந்துரும். மம், டாட், நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். ஹலோ, நீ எங்க இருக்க? ஓ, சோ நீ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் சும்மா இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். அப்பா உன்னை பத்தி கேட்டாரு, அதனால தான் நான் சும்மா. இந்நேரத்துக்கு அந்த காயத்ரி வந்திருக்கணுமே. டோன்ட் லை, நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் வெக்கப்படுறேன். ஏய், இன்னொரு வண்டி வருது. ஓகே, ஐ அம் கமிங். எனக்காக உள்ள நீ என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு பாப்போம். I'll see you inside. Bye. ஷாலினி வா. இது யாரா இருக்கும்? ஹலோ ஐயா, நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். இதோ வந்துருவேன். எவ்வளவு ஆச்சு? இந்தாங்க. காயத்ரி. ரவி, நீ போயிட்டு வா, உனக்காக நான் இங்க வெயிட் பண்றேன். அட, சிவா திடீர்னு எங்க போனா? ஒருவேளை உள்ள போயிருப்பானோ? காயத்ரி, ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு. வா. டேய் அண்ணா, என்னடா ஆச்சு? ஏன்டா வாடான்னு சொல்றல. வா உட்கார். என்னடா ஆச்சு? எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? என்னால நீ கண்ணீர் வடிக்கிறது பார்க்க முடியல. இப்ப எதுக்கு ஐஸ் வைக்கிறேன்?
உனக்கு உன்னோட காதல் மனைவி கண்டிப்பா கிடைக்க மாட்டாடா. ஐயோ சொல்றத ஒழுங்கா சொல்றா. இந்த கிருத்திகா நம்ம தூரத்து சொந்த கசின் மாதிரி, உனக்கு அக்கா மாதிரி. அக்காவா? உட்கார்றா. உன் சித்தி இருக்காங்களே, அதான் உன்னோட ராதா சித்தி. ஆமா. உனக்கு அவங்க ராதா சித்தி, ஆனா கிருத்திகாக்கு அவங்க ராதா பெரியம்மா. அப்படி பார்த்தா அப்ப உனக்கு அக்கா முறை ஆகணும்டா. உனக்கு ஒரு ராக்கி கட்டிடுவா. அப்படின்னா நாங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலியா? அப்ப அவன் உனக்கு அக்கா தானே? ஓவரா ஆசைப்படாதடா. அதாவது உன் வேதனை எனக்கு புரியுது. என்ன பண்றதுடா? அப்ப உன் அம்மா சைடு உன் ஃபேமிலி தான், என் ஃபேமிலி இல்லடா. குக்காடா. எனக்கு தெரியும் பிரதீப், உன் இதயம் சுக்குநூறா உடைஞ்சிருச்சுல. நீ டிப்ரெஷன்ல இருக்கல? டிப்ரெஷன்ல இருக்கும்போது ரொம்பவே பசிக்குமாடா தம்பி? உண்மைதான். அப்ப இரு. இந்தா எதையாவது சாப்பிடு தம்பி. உன்ன மாதிரி இருக்கிற குகுலட சாப்பிடு. சாப்பிடுறா, நீ சாப்பிடு. நான் இதோ இப்ப வந்துறேன். சீக்கிரமா வாடா. குண்டை இப்படி ஏமாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாருக்கும் சொல்றேன். ஹாய் பிரதீப். நல்லா இருக்கு. ஆம்பளை பசங்களுக்கு கவலையே இல்ல. விரதம் இல்ல, பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். உனக்கு என்ன ஜாலியா சமோசா சாப்பிட்டுட்டு இருக்க? நானும் விரதம் தான் இருந்தேன். என் இதயம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. நாம 2 பேரும் ஒரே குடும்பம் தானே, கசின்ஸ் நாம. உன்னோட அந்த ராதா பெரியம்மா எனக்கு ராதா சித்தியா. என்னோட பெரியமாவா? ராதா பார்வதியா? ஆமா. ஜாம் நகர்ல இருக்கிறவங்களா? இல்ல 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 இல்ல, ராதா பார்வதி ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அப்ப எப்படி நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆக முடியும்? உன்னோட சித்தி பேரு ராதா பரமேஸ்வரி, ஏன் பெரியம்மா பேரு ராதா பார்வதி. 2 பேரும் எப்படி சேம் ஆக முடியும்? லூசு. அப்படின்னா அந்த தேவா என்கிட்ட போய் சொல்லிட்டானா? டே தேவா, இத வந்துட்டேன்டா. என் விரதத்தை அழிச்சவன பழி வாங்குறேன். டே தேவா. பாவம் நம்ம பிரதீப், தேவையில்லாம அவன் விரதத்தை உடைச்சிட்ட. வெரி பேட் தேவா. அவன் உன்னோட தம்பி. ஓ, அவ நான் உன்னோட தம்பி இல்ல நினைச்சேன். டே தேவா, நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட போறதில்ல. டேய் தம்பி, அதுக்கு முதல்ல நீ பிடிக்கணும். ஏய் நில்லுடா. டேய் அண்ணா, நில்லுடா. ஹேய், நீங்களே இங்கதான் இருக்கீங்களா? அங்க கிழங்களோட டான்ஸ் ஆடி ஆடி போர் அடிச்சு போச்சு எனக்கு. புது பிளாட்ஸ், யங் பிளாட்ஸ், கம் ஆன். சந்தோஷ், கிருத்திகா வாங்க. நான் இப்ப வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா இது? ஹாய். இதுதான் சம்பந்தி முறுக்குங்கிறதா? லேட்டா வரீங்க? ராத்திரி எல்லாம் கண்ணு முழிக்கணும்ல, இதுல லேட்டா வந்தா என்ன, சீக்கிரம் வந்தா என்ன? காரணத்தை சொல்லிட்ட. சிவா எங்க? அவன் எங்க கூட தான் வந்தா, பின்னாடி வரான். இதோ உன் மாப்பிள்ள வந்துட்டான் பாரு. வணக்கம் அங்கிள். வணக்கம். என்னப்பா இது? இருக்கட்டும். ஷாலினி, கொஞ்சம் வாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருமா. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே. ஆனா உன்னை விட உன் மருதாணி தான் ரொம்ப அழகா இருக்கு. என்ன கல்யாணம் மாப்பிள? உங்க மூக்குல என்னமோ அடிபட்டு இருக்க, என்னது? ஒண்ணுல அங்கிள், ரூம்ல தெரியாம வலிக்கு விழுந்துட்டேன். இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. என்ன பாத்துக்கதான் உங்க பொண்ணு வர போறாளே. அவ கைய பிடிச்சதுக்கு அப்புறம் கீழே விழவே மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் தலைகீழா மாறி போயிடும் பாரு. பொண்டாட்டி விழுந்துகிட்டே இருப்பா, நாம தான் தாங்கி பிடிக்கணும். நம்மள பிடிக்கதான் ஆள் இருக்காது. எல்லா அனுபவம் தான் பேசுது. நான் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன். உள்ள வாங்க. என்ன பாலா, நிச்சயதார்த்த அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அத பத்தி தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ வாங்க. போலாம். போலாம். தேங்க்யூ சிவா. நீ எங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லல. நமக்கு கல்யாணம் ஆக போகுது. தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாது. அப்படின்னா கிஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப இல்ல, அதுக்கு கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ஆர்டரா இல்ல சேலஞ்சா?
நீயா கொடுக்கலனாலும் எப்படி கொடுக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பாட்டி நீங்களா? நீ வெயிட் பண்ணிதான் ஆகணும். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இந்த ஷாலினி என்ன கிஸ் பண்ணும்போது உனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். சேலஞ்சில் ஜெயிக்கிறது எனக்கு சின்ன வயசு பழக்கம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஷாலினியை என்ன கிஸ் பண்ண வச்சே தீருவேன். உன்னால தடுக்க முடிஞ்சா தடுத்து பாரு. அப்படி இல்லைன்னா உன்னால அழ முடியும். அழு. ரவி உங்ககிட்ட குடிக்க ஏதாவது கொடுன்னு 2 வாட்டி கேட்டுட்டேன். ஏன் இன்னும் கொடுக்க மாட்டேங்கிற? என்னடா வீட்டு மாப்பிள்ள தாகத்தோட நிக்கிறாரு, நீ என்ன மழை வரணும்னு வெயிட் பண்றியா? ஒரு ஜூஸ கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க முடியாத உன்னால? சரியான உதவாக்கற. ஏன் நிக்கிற? போடா, போய் கொண்டு வா. வணக்கம் பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. என் கால்ல விழறதுக்கு பதிலா அந்த அம்பிகையோட கால்ல போய் விழு. அப்பதான் நீ ஷாலினிய சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியும். பல்லக்குல வச்சு. வாப்பா, உள்ள வா. நிஷா, ரவி, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஒண்ணுல உங்க அப்பா எனக்கு வேலை கொடுத்துட்டாரு. நீ சொல்லு, இந்த காயத்ரி வந்தாலும் இல்லையா? என்ன இன்னும் அவ வரலையா? அவதானே உங்ககிட்ட வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா. இந்நேரம் வந்திருக்கணுமே. ஐ நோ ரவி, 15 நிமிஷத்துல வரேன்னு சொன்னவள இன்னும் காணோம். இன்ஃபேக்ட் நான் அவளுக்கு மெசேஜஸ் கூட அனுப்புனேன். ஆனா அவளுக்கு மெசேஜ் டெலிவர் ஆகல. அப்புறம் அவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணப்போ அவ நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. நிஷா, இதுக்கு மேல வருவான் நீ நம்புறியா? ரவி, ஐ விஷ். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஒருவேளை இந்த காயத்ரிக்கு நீ யாரு, எதுக்காக இங்க வர சொல்லிருக்க, இதெல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? எனக்கு சந்தேகமா இருக்கு நிஷா. அதனாலதான் லாஸ்ட் மொமெண்ட்ல பிளான கேன்சல் பண்ணிருக்கா. காயத்ரி எங்க இருக்க? சேலஞ்சில் ஜெயிக்கிறது என்னோட சின்ன வயசு பழக்கம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஷாலினியை என்ன கிஸ் பண்ண வச்சே தீருவேன். உன்னால தடுக்க முடிஞ்சா தடுத்து பாரு. அப்படி இல்லைன்னா உன்னால அழ முடியும். அழுதுரு. சரி நிஷா, நம்ம உள்ள போல நினைக்கிறேன். என்னவோ இன்னைக்கு நாளே சரியில்லை. வா ரவி, இன்னைக்கு வேற என்ன விசேஷம் இருக்கு? உங்க அப்பா என்ன திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரே. என்னம்மா, மறுபடியும் மறந்துட்டீங்களா? இந்த நாள்ல தான் நம்ம 2 பேரும் அப்பாவை மீட் பண்ணோம். ஓ நோ, எனக்கு ஞாபகமே இல்ல. உங்க அப்பா எனக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாரு. அப்பா வருஷம் இந்த நாள்ல உங்களுக்கு gift கொடுப்பார்ல? சோ இந்த வருஷம் gift எங்க? மேல ரூம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இது ஐயர் கிட்ட கொடுத்துருங்க. நீங்க கூட வாங்க. ஏய் ஷாலினி, வாங்கம்மா சொல்றேன். இதோ என்னோட gift. எனக்கு முன்னாடியே ஞாபகம் இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் ஞாபகம் வந்துருச்சுல, சீக்கிரம் அதை திறந்து பாருங்க. உங்களுக்கு தெரியும்ல, உங்க பர்த்டே விட இந்த நாள்ல தான் அப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் gift கொடுப்பாரு. ஐம் ஷூர் இந்த வாட்டி ஸ்பெஷலா இருக்கும். சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. வாவ், டைமண்ட் இயரிங்ஸ். ஐ டோல்ட் யூ நா, அவர் உங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் gift கொடுப்பாரு. ஷாலினி இங்கதான் இருக்கியா? சிவாவை நாங்க தேடிட்டு இருக்கா. ம்
நீங்க இந்த இயரிங்ஸ போட்டுக்கிட்டு அப்பா முன்னாடி போய் நில்லுங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நிஜமாவே இந்த நாள் ஞாபகம் இல்ல. நம்ம ஷாலினிக்கு கல்யாணம் ஆக போகுது. நான் எப்பவுமே அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. அட, நான் உன்னை ஏதாவது குறை சொன்னனா? ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. எப்படி இந்த விஷயத்த நான் மறந்து போனேன்னு எனக்கே தெரியல. விடு பத்மாவதி, என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு என்ன அவசியம் வந்தது? உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணுமா. நீ இந்த நாளை நிரந்தரமா கூட மறக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. முதல் நாள் எப்படி உங்ககிட்ட மனசை பறி கொடுத்தனோ அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு நாளும் உன்னை காதலிக்கிறேன் பத்மாவதி. இந்த காலத்துல காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நான் விரும்புறேன். இது நிறைவேறிய காதல். இந்த தோடு உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குமா? இந்த சாரியும் தான். தேங்க்யூ. சிவா, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம 2 பேருக்கும் சேர்த்து என் ஒருத்தி காதலே போதும்னு தோணுது. வாழ்க்கை போற சந்தோஷமா இருப்பேன். Really? So in that case, show me your love. நீ சொல்ற மாதிரி நீ என்ன நிஜமாவே காதலிக்கிறதா இருந்தா வார்த்தையில மட்டும் சொல்லாம யோசிச்சுக்கோ. உன்னோட டெசிஷன் தான். நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா நீயா என்ன கிஸ் பண்ற வரைக்கும் நீ என்ன காதலிக்கிறேங்கிறதையே ஏத்துக்க மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் நான் உனக்கு டைம் கொடுக்க போறேன். ஹே சந்தோஷ், சாரீஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி கூட இருக்கு. போதும் போதும். ஸ்டாப் த மியூசிக். இப்போ ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். போ சசி, போய் கொண்டு வா. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நல்ல நாளை நான் இன்னும் ரொம்ப விசேஷமான நாளா கொண்டாட ஆசைப்படுறேன். என் பேத்திகளுக்கு நான் கிஃப்ட்ஸ் கொடுக்க போறேன். நிஷு, வாடா மச்செல்லாம் வா. ஓ, என்ன அழகு, என் கண்ணே பட்டுடும். இந்த நல்ல நாள்ல நீ விரதம் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வேணா பாரு, கூடி சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய கிடைக்க போறான். நானே விரதம் இருக்க மாதிரி நாடகம் ஆடுறேன். ஆனா பாட்டி இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. நல்ல மாப்பிள்ளனா பணக்காரன்.
ஷாலினி வாடா, வா வா. போ. இந்தா. என்ன எதுக்கு என்ன அப்படி பாக்குற? உனக்கு தான் கொடுக்கறேன். ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்க. பெரியவங்கன்னா தப்பு செய்ய மாட்டாங்களா சொல்லு? எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையனை தேர்ந்தெடுத்திருக்க. சிவாவுக்கும் உனக்கு ஜோடி பொருத்தம் அற்புதமா இருக்கு. அந்த ஆண்டவன் உங்க 2 பேரையும் ஒருத்தருக்காகவே ஒருத்தர்னு படைச்சிருக்காமா. அப்படிதான் தோணுது. அது என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? மேட் ஃபார் ஈச் அதர். இந்த புடவை எங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்தது. ஸ்பெஷலா உனக்காக செய்ய வச்சேன். 2 லட்சம். இந்த புடவை அசல் தங்க ஜரிகையால நெய்யப்பட்ட புடவை. $2 லட்சம் மதிப்புள்ள புடவைய ஷாலினிக்கு தூக்கி கொடுக்கறாங்க. எனக்கு எதுவும் கொடுக்கலையே. சும்மா இரு, அம்மா கதல விழ போகுது. மொத்திஷ், இந்த வீட்ல இருந்து நீ வெளியே போக போற. பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும்ல. சும்மா டிசைனர் புடவைய கட்டிக்கிட்டு நான் பெரிய வீட்டு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாதில்ல. அதுக்காகத்தான். தேங்க்யூ பாட்டி. நீங்க எனக்கு தேங்க்யூ so மச். 2 துணிமணியை கொடுத்து உன்னை வெளியே அனுப்புற. ஏன்னா இந்த தரித்திரத்தை கட்டிக்கிட்டு இந்த துணிமணியை வித்து உன் வயித்தை கழுவிக்க போ. ஒரு ஏழை பொண்ணுக்கு தானம் கொடுத்து உன்னை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாத்தின புண்ணியம் எனக்கு கிடைக்கும். திடீர்னு இந்த கல்யாண விஷயத்துல பாட்டி எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க? இவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னு புரியலையே.